Hare Krishna, Mataji. Welcome everyone to Srimad Bhagavad Gita reading. எப்பவும் சொல்றதா டெய்லி நீங்க சொல்லுவீங்க என்ன மாதாஜி டெய்லி இதே வார்த்தையை சொல்றீங்கன்னு. பட் வாட் டு டூ? உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா. என்னன்னா நம்மளுடைய அறியாமையை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகா. டோட்டலி வில் கம் அவுட் ஆஃப் அவர் இக்னோரன்ஸ். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சோ இந்த ஸ்லோகத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா. கௌமாரம் யவ்வனம் ஜரா 3 சொல்லியிருக்காரு கிருஷ்ணா இல்லைங்களா? யதா தேகினோ தேகினோ அஸ்மின் யதா தேகே, எப்படி இந்த உடல் கௌமாரம் யவ்வனம் ஜரா, அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதிய ஓல்டேஜ், முதிய பருவம் சொல்ல. வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ. ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ் தத்ரனா முகியதி. இந்த உடல் மாற்றத்துக்கு தீரன் மயங்க மாட்டான். சோ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த ஸ்லோகா. How practically, yeah, thank you Mataji, முதுமை. How practically we can understand this ஸ்லோகாங்கிறத நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். It is we. நம்ம பாத்தீங்கன்னா நாம தான் குழந்தையா இருந்தோம், நாம தான் யூத்தா ஆனோம். இப்ப நீங்க எல்லாருமே you may be 40 years, 50 years, 20 years, 30 years old தான் இருக்கீங்க. About 20 years old தான் இங்க இருக்கீங்க. So let us take the age of 25 years old. 25 years old இருக்காங்கன்னா they have crossed the child ஏதாவது கௌமாரம். எல்லாருக்குமே கௌமாரம் ஸ்டேஜ். யாருமே டைரக்டா முதியவர்கள் அப்படின்னு டைரக்டா யாரும் போறது இல்லைங்களா? We are just crossing various stages of life. எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே 1 வயசுல இருந்தோம், எல்லாருமே 2 வயசுல இருந்தோம், எல்லாருமே 3 வயசுல இருந்தோம். So we have been experiencing. நம்ம from birth, இப்ப 25 years oldனா 25 years old will be having 25 years old experience. 50 years oldனாக்க 50 years old will have 50 years old experience. So நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா we are just experiencing things, அவ்வளவுதான். We are using this body to experience things. இது ரொம்ப ரொம்ப subtle. Please try to understand. If you understand, ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஸ்லோகா. And you will have a different view, perception of this world. Very different perception of this world. So பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அதாவது நம்ம இந்த நம்மளுடைய இந்த பர்த், நம்மளுடைய இந்த பிறப்பை பெருசா ஏதோ நினைச்சுக்குவோம். நான் எப்படி இருந்து எப்படி வளர்ந்து எப்படி ஆயிட்டேன் பாரு அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். We are just thinking that we are great. ஆனா பாத்தீங்கன்னா இந்த whole life time பாத்தீங்கன்னா you are just undergoing an experience. You are the same. You are the same. As a soul, you are now, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ, இப்ப suppose if 50 years, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே சோல் தான் you are at age 1, age 2, age 3. Only the subtle body and the gross body seems to be different. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இப்போ பியூட்டிஃபுல் டிசைனிங். Repeatedly I tell you, if you understand the creation, if you understand the designing of a human body or designing of this world, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can never stop loving Krishna. இவ்ளோ brain, இவ்ளோ intelligence, இவ்ளோ mercy. The whole life we are living is only for experience. We wanted it, that's it. As a soul, நமக்கு வயசு ஆகிறதே கிடையாது. We are not becoming old. We are not becoming young. We are not becoming what to say. But we are not born. We are not dead. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைக்கிறதா மாயா. மாயா, that which is not. So how clear meaning of Maya is? Maya is so brilliant that she makes us believe that I am a child, I am a youth,
I am an old person. But frankly speaking, I am the same person. I don't have any change in me. இது பயங்கர ஒரு என்ன சொல்றது, the illusion or topmost is this process only. It's a topmost illusion that thinking that I am old, I am young, I am a child நினைக்கிறது வந்து it is purely an illusion. We are all நம்ம எல்லாருமே we are just a spirit soul. We are all our soul. We are just having different bodies to have some different experience, because we have come here to have an experience. So ultimately, when you leave the world, one which is you're going to carry your experience alone. Is it not, Mataji? Is it not true? நீங்க இந்த உடலை விட்டு போகும்போது நீங்க உங்க அனுபவங்களை மட்டும்தான் தூக்கிட்டு போக போறீங்க இல்லைங்களா? வேற என்ன தூக்கிட்டு போக போறீங்க சொல்லுங்க? Can you take even a small pin? இந்த உடலை தூக்கிட்டு போக முடியுமா? இந்த வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் தூக்கிட்டு போக முடியுமா? குழந்தைங்களை தூக்கிட்டு போக முடியுமா? What is that you're taking and going? You're just carrying the experience. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம வேற வேற உடலை எடுக்கிறோம். Literally, we want happiness, அந்த ஒரு thrill. We want நாம வந்து இந்த உலகத்தை நானே ஆள்றேன் அப்படிங்கிற thrill வேணுங்கிறதுக்காக we are repeatedly taking bodies. மனித உடலுக்கு வரோம், மிருக உடலுக்கு போறோம், ஒரு பறவையா பிறக்கிறோம், ஒரு மீனா பிறக்கிறோம், நாயா பிறக்கிறோம், நரியா பிறக்கிறோம், பன்னியா பிறக்கிறோம், தேவரா போறோம், அதுக்கு மேல சித்தரா இருக்கிறோம், எல்லாமே ட்ரை பண்றோம். Because we want experience. And I remember watching a movie long back when I was watching movies. I don't know the movie name எனக்கு மறந்துருச்சு. But that hero, I think is Jayam Ravi. அவர் பாத்தீங்கன்னா whole movie-லுமே he will be doing things for his thrill. Have anyone of you seen that movie, Mataji? அது பார்க்கும்போது அப்ப எனக்கு புரியல அந்த மூவி. தில்லாலங்கடி மாதாஜி. அதுதானே இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் தில்லாலங்கடி. என்ன லங்கடியோ. பட் அந்த மூவி பார்க்கும் போது எனக்கு அப்ப வந்து மெட்டீரியலிஸ்டிக் கன்செப்ஷன் இருந்தங்காட்டி எனக்கு அது அவ்வளவா புரியல. But frankly speaking, that boy, not a boy, that youth, that man will do many things. He will take many risks just because he wants thrill. Adana story, Kanmani. Adana story. Yes, Mataji. Yeah. So அத பார்க்கும்போது ஒரு ஆடா இருந்தது இல்லையா? வீடியோ நம்ம அந்த மூவி பார்க்கும்போது are we able to attach with that movie? அது மாதிரி டிஃபரெண்டா தெரிஞ்சது இல்லையா? அப்போ இது என்னது இப்படி கூட இருப்பாங்களா? நார்மாலிட்டி விட்டு வெளியில இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். பட் frankly speaking, we are also the same. We want thrill. We want experience. எதுக்கு நம்ம illicit activity பண்றோம்னா we want thrill. We want that thrill. ஹஸ்பண்ட விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போறதுல ஒரு thrill. இல்ல இல்லீகலா ரெண்டு சம்பந்தம் இல்லாத பர்சன் வந்து they having some affairனாக்க that is a thrill. They want to experience the thrill. The whole world is running behind experience. I want this. அதனாலதான் நம்ம நாயா பிறக்கிறோம், நிறைய எல்லாமாவே பிறக்கிறோம். We want the experience. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நான் அப்படி போனேன்னா எப்படி இருக்கும்? We all want thrill because we want to lord over material nature. நான் இந்த உலகத்தின் ராஜா. நான் இந்த பெண் உடல்ல இருந்தா எப்படி இந்த உலகத்தை ஆளுவேன்? ஒரு ஆண் உடல்ல இருந்தா எப்படி இந்த உலகத்தை ஆளுவேன்? ஒரு நாய் உடல்ல இருந்தா எப்படி இந்த உலகத்தை ஆளுவேன்? நீங்க ஒரு நாய் கவனிச்சு பாருங்களேன். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு தெரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெருவுல 2 நாய் இருக்குன்னா அந்த தெரு நாய் அந்த தெருவுக்குள்ள வேற நாய் வர விடாது. Have you observed it, Mataji? வேற எந்த நாயும் வர விடாது. Will just bark like anything. ஏன்னா அந்த நாய் நினைச்சுக்கும் அந்த தெரு தனக்கு சொந்தம்னு. ஜஸ்ட் இமேஜின், அந்த நாய்க்கு அந்த தெரு சொந்தமா? நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஐய இந்த நாய் என்ன தெரு சொந்தம் நினைச்சு. பட் we are also thinking this body, this home belongs to us. இல்லீங்களா? ஒரு நாய் அந்த தெருவு சொந்தம் கொண்டாடுற மாதிரிதான் we are just thinking that whole world belongs to us. இந்தியால இருக்கிற ஒரு பிடி மண்ணை நான் கொடுக்க மாட்டேன். அமெரிக்கன்,
அமெரிக்கால இருக்கிற ஒரு பிடி மண்ணை நான் கொடுக்க மாட்டேன். Who created the American sand and Indian sand? Do any one of us created it? நம்மளா நாடு பிரிச்சுக்கிறோம். இந்த குழந்தைங்க விளையாடுவோம்ல, நாடு பிரிச்சு நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் இல்லைங்களா? ஒரு இடத்துல நின்று அந்த கட்டையை தூக்கி போடுவோம். அது போய் நிக்கிற இடம் தான் நம்மளுடைய நாடு. நாடு பிரிச்சு விளையாடுவோம். That is how in the whole world is just playing a game for thrill. Please understand. இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுல கடைசியில பாத்தீங்கன்னா சூன்யம், nothing. So not சூன்யம் actually, that is சூன்யவ தத்துவா. In the material world is nothing. Every one of us indulge in a game because we want an experience. நேத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, business game, trade game. That is what the whole world. யோசிச்சு பாருங்க, when I was studying geography 10th standard, I can connect many things now with Krishna. நம்ம அப்ப படிச்சது எல்லாமே I can connect now. 10th standardல மெட்ரிக்ல நம்ம அந்த ஜியோகிராஃபி படிக்கும் போது ஒவ்வொரு கண்ட்ரிலயும் எது, இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க ரஷ்யால பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம அந்த சவுதி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா they have petroleum. இந்த மாதிரி கோல், இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபி படிச்சோம். யூ ரிமெம்பர் மாதாஜிஸ்? எந்தெந்த இடத்துல ரைஸ் எந்த இடத்துல அதிகமா வரும், வீட் எதுல வரும், ரப்பர் எங்க இருக்கும், சோ எப்படி அவங்க கல்டிவேட் பண்றாங்க, ரெயின் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட். we read many things, right? Many things. But just sit and think. அது இயற்கை கொடுத்திருக்குதா, நாம யாராவது கிரியேட் பண்ணோமா? ரைஸ நாம கல்டிவேட் பண்ண முடியுமா? நம்ம செயற்கையா கொண்டு வந்து நம்ம பண்ண முடியுமா? It is nature giving it. So you are born in a place where such a thing is abundant because you wanted that experience. இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் அமெரிக்கன், இந்தியன், நான் சைனீஸ், நான் ஜாப்பனீஸ், நான் பாகிஸ்தானி அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? Did any one of us ever planned to be born in this Indian family? நம்ம யார் கையிலயா ரைட்ஸ் இருக்கா இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படி, இந்த ஃபேமிலி, இந்த அம்மா அப்பா பிறக்கணும்னு? Have any one of you here in this group have a right to decide your parents? நம்ம யாருக்காவது ரைட்ஸ் இருக்குங்களா to decide the parents we are born? No, we are given this body because we wanted it. We want an experience. Our life is just an experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் we are doing so many things. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் just அந்த 6 சென்சஸ், 5 சென்சஸ் இன்க்ளூடிங் மைண்டோட 6 மனசஸ்தானி இந்திரியானி, 6 சென்சஸ் திருப்திப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு பாடியும் எடுக்கிறோம். We want to satisfy our senses in various bodies. So நம்மளே சைல்டுல இருந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். பிகாஸ் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் we are loving it. சைல்டா இருக்கும்போது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணோம், யூத் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணோம், இப்ப அடல்ட் ஒரு மாதிரி என்ஜாய் பண்றோம். இனி ஓல்ட் ஏஜ் என்ஜாயிங் சொன்னா கூட சஃபரிங்கும். ஜஸ்ட் டோன்ட் இன்க்ளூட் என்ஜாய் அலோன். என்ஜாயிங் கூடவே நீங்க கம்மா போட்டுக்குங்க சஃபரிங். இந்த பௌதிக உலகத்துல ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. ஐ வாண்ட் டு என்ஜாய் நினைச்சீங்கன்னா அடுத்த வார்த்தையை ஃபில் பண்ணிக்குங்க, ஃபாலோட் பை சஃபரிங். கமா தான், இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப். Because there is no enjoyment without suffering in this material world. This all of you must be experiencing it. Illingla Mataji? Again I am using the word experiencing. Nalla inimil experience word paakumbodhu just remember you're just experiencing things, that's it. You don't have any say in it. Adanala dhaan na predetermined life nu sonna. Kavita Lil Mataji, if you are here, please understand this. Yeah, predetermined life naka we are just given something to experience, that's it, because we asked for it. Adula நம்ம வெவ்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷன் ட்ரை பண்றோம். என்ன நம்மள்ட்ட ப்ராப்ளம் அப்படின்னா, we were with the topmost person, ரசராஜ், அதாவது அள்ளி கொடுக்கிறவரு. அப்படி நான் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து we are just a drop, isn't it not? We are just a drop in a ocean of water. We are just drop of water.
அந்த டிராப்லயே இவ்ளோ லவ் நமக்கு இருக்கு, இவ்ளோ அகங்காரம் இருக்கு, இவ்ளோ திங்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு டிராப், இப்ப எனக்கு என்கிட்ட லவ் இருக்கு, ஐ ஹாவ் சம் லவ் வித் மீனா, நான் ஜஸ்ட் டிராப். என்ன மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிராப், இட்ஸ் ஆல் கனெக்டட் டு கிருஷ்ணா. சோ இத்தனை பேத்தோட லவ்வையும் ரெசிப்ரிகேட் பண்றாருன்னா, திங்க் ஹவு மச் லவ் தட் பர்சன் மஸ்ட் பி ஹேவிங் இட். இல்லைங்களா? திங்க். நம்மளால, yesterday I was talking with a devotee, discussing this with a devotee. நமக்கே ஒரு டிராப்புக்கே we are having so much of experience, so much of love, so much of everything. அப்ப நமக்கே இவ்வளவு இருந்ததுன்னா, when the நம்ம ஒரு டிராப்பா இருக்கு நமக்கிட்டே இவ்வளவு இருந்ததுன்னா, think about the whole. அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும். What an experience he must be, what a huge love he is having. கிருஷ்ணாவை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. காரணம், யோசிச்சு பாருங்களேன், this world, earth is just one planet. இந்த earth நாம ஃபுல்லா அளக்க முடியுமா மாதாஜி? Have we perfectly measured earth? earthல எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு, எவ்வளோ ஹியூமன், எவ்வளோ அனிமல்ஸ், எவ்வளோ பிளான்ஸ், எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு. இந்த earthல இருக்கிற ஸ்பீசிஸ் நம்மளால பிரெயின்ல புரிஞ்சுக்க முடியுமா? பட் this is just one planet. இந்த மாதிரி 14 planets. இது one universe. இந்த மாதிரி millions and billions of universe. இது எல்லாம் சேர்ந்து just 1/4. தலை சுத்தும், தலை சுத்தி போகும். நான் சொல்றது, it is not some exaggeration. It is there in Shastra. Our material world is just 1/4. Remaining 3/4 is there in spiritual world. அப்ப total number of people imagine பண்ணி பாருங்க. இவங்க அத்தனை பேத்தும் ஒரே ஒரு ஆளோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் த பொட்டன்சி ஆஃப் கிருஷ்ணா. ஜஸ்ட் இமேஜின் த பொட்டன்சி ஆஃப் கிருஷ்ணா. அண்ட் we are trying to bring down this Krishna to our level. எனக்கு சாக்லேட் வேணும் கிருஷ்ணா, வாங்கி கொடுங்க. எனக்கு வீட்டுல வந்து காலைல பால் வரல கிருஷ்ணா, எனக்கு பால் வரல, ஐயோ உங்களை நினைக்கிறேன், எனக்கு பால் வாங்கி கொடுங்க. எவ்வளவு சீப்பா நம்ம அவரை இறக்குறோம். how great that person is. how great Krishna is. எவ்வளவு பெரிய மனிதர். எவ்வளவு நம்மளோட பிரெயினால கிருஷ்ணாவை நம்மளால அவர் பொட்டன்சி கூட இமேஜின் கூட பண்ண முடியாது. he is super duper great person, and that person is personally coming here to teach us. நம்ம எவ்வளவு வேல்யூ பண்ணணும் பகவத்கீதைய. வெளில சீப்பா பேசுறாங்க பகவத்கீதைய. how valuable this is. பிரபுபாத் சொல்லிட்டே இருப்பாரு, you should be very careful, you are dealing with Krishna. சொல்லும் போதே he will insist, you are dealing with Krishna அப்படின்னு சொல்லுவார். have you heard that video audio? அப்படின்னு சொல்லிட்டு he will just cry. Prabhupada will cry. what else can I give you Krishna? உண்மையா சொல்லி பாருங்க, நீங்க உங்ககிட்ட வந்து 10,000 கோடி மில்லியன் பில்லியன் டாலர் இருக்கட்டும், can you satisfy Krishna with that dollar? what is it we have to satisfy Krishna? we have nothing. we have nothing, but still that person is coming for me, that still that person taking care of me. எதுக்காக நம்மள இவ்ளோ கேர் கொடுக்கறாரு? எதுக்காக நமக்கு இவ்ளோ பாத்துக்கிறாரு? ஒவ்வொரு ஃபீலிங், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எதுக்கு அவர் மதிப்பு கொடுக்கறாரு? because he loves us and he wants only love from us. you cannot replace Krishna with any of your dollars or any of your talents, any of your knowledge, any of your whatever you possess. it's nothing for Krishna. it is just a minute ஒரு ஏர்ல உள்ள ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள் கூட கிடையாது நம்மள்ட்ட உள்ள சொத்து இன்னைக்கு. but we are thinking we are greater than Krishna. what does it Krishna need from us? he just need a love. a drop of love of Krishna தான் நம்ம கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. அந்த லவ் நம்ம திருப்பி ரெசிப்ரிகேட் பண்றது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். he does not need anything from us. he is such a wonderful person. நீங்க பகவத்கீதை படிக்க ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணா சொல்ல really you will experience it. you will have now a spiritual experience instead of a material experience. even now we are experiencing only இந்த 1 hour கிளாஸ் பாத்தீங்கன்னா, எதனால எல்லாரும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, என்னால இது கேட்காம இருக்க முடியல மாதாஜி, எனக்கு இது அடிக்ஷன் மாதிரி ஆயிருச்சு, எனக்கு காலையில டேவே இந்த கிளாஸ் கேட்கலன்னா என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல. why is that you are telling? இதெல்லாம் சொல்றீங்க. is it all true for all of you? many of you calling me and texting me, you are telling this, isn't it not? yes mataji. yeah, you are all having some experience now.
and this experience is totally different from the material experience. அதனாலதான் ஓடி வரீங்க. You're just having glimpse of taste of Krishna's love. That's why you're just rushing to this class. எவ்வளவு ஹெக்டிக்கா இருந்தாலும், எங்க போனாலும், தூங்குனாலும், அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு எதுக்கு ஓடி வரீங்க? Because you're just now tasting it. Minute level டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க கிருஷ்ணாவுடைய ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ எதுக்கு இதை நான் இவ்வளவு சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ கிரேட் பர்சன் கிருஷ்ணாவுடைய லவ் நம்ம திகட்ட அனுபவிச்சுட்டு இப்ப அது இல்லாம இருக்கிறது we are just bewildered totally. we were with a great person. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. no one ditches any other person, no selfishness, no lamenting, nothing. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே bliss, ஆனந்தா, சச்சித் ஆனந்தா, always happy, always happiness. In case if there is some crying and lament, it will be for Krishna. Gopis will do it because Krishna loves us to lament for him. He is Rasaraj. அவருக்கு எல்லா அனுபவம் தேவைப்படுது. அதனாலதான் நம்மளையும் அனுபவத்தோட பறைச்சாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? we literally dished him. அவரை டிஷ் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். and again after experiencing all this material experience, somewhere in life we understand this is not the way to live. ஐயோ, இந்த உலகத்துல வாழ முடியாது. see the people around me, how greedy I am. காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம். as soon as I enter this world, I am just attacked by all these things. மாதாஜி, என்கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்ல மாதாஜி, நீங்க நினைக்க வேண்டாம். the fact that you are here, it means you are attacked by all six. காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம். இந்த 6 அட்டாக் ஆகி நம்ம யாருங்கிற ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறந்து we want to have an experience. கௌமாரம், யவனம், ஜரா, but you are the same. குழந்தையா இருக்கும் போதும் உங்களுடைய ரியாலிட்டி நீங்க உணர்ந்தீங்க. அப்ப ஏன் குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சட்டில் பாடி, நம்ம சோல் வந்து இட் இஸ் த சேம். ஆனா சட்டில் பாடியுடைய மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஏன்னா சட்டில் பாடி இஸ் த கலெக்ஷன் ஆஃப் இம்ப்ரெஷன். இப்ப நீங்க வந்து ஒரு ஓல்ட் ஏஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னா, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சேம் ஓல்ட் ஏஜ் சம்வேர் பிஃபோர். உங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்மால இதே ஓல்ட் ஏஜ் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. and that impression is stored in your mind. அதனாலதான் ஐயோ வயசானா வேண்டாம் நடுங்குறோம். the people really, how many of you want to become old here? எத்தனை பேர் ஆஹா I am just eagerly waiting to become old? Is there anyone here like that? Do we want to become old? No Mataji. No Mataji. No Mataji. Yeah, but why is that? நீங்க இன்னும் ஓல்டே ஆகல. and why is that you are afraid of old age? ஏன் பயப்படுறீங்க? இன்னும் நமக்கு டெத்தே வரல. ஏன் we are preparing for the preparation is going on. preparation, I am not asking that. நீங்க old age death இன்னும் ஃபேஸ் பண்ணல. but are you all not afraid of those two? மத்தாஜி, ஒண்ணு நம்ம உடல் ரீதியா நம்ம அனுபவிக்கிறதோ இல்ல நமக்கு அந்த கஷ்டம் வரதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைங்க. அப்புறம் நல்லா இருக்க மாட்டோம். அது சொல்லல. அதாவது அந்த ஓல்ட் ஏஜ் நீங்க இப்ப இல்ல. you are not old, right? Yes, why are you afraid of old age? அதாங்க மத்தாஜி, இப்போ வயசானா நம்ம பாக்குறதுக்கு தோற்றமும் நல்லா இருக்காது. அப்புறம் நம்மளால சில விஷயங்கள்ல எதையும் பண்ண முடியாது இந்த உடல் ரீதியா. அது எல்லாமே it is just an assumption, right? you are not in old body now, இல்லையா? பாக்குறோம்ல மத்தாஜி, மத்தவங்கள பாக்குறோம்லங்க, தெரியுது. மத்தவங்கள பாக்குறீங்க, ஆனா you are having an experience something like that. பயப்படுறீங்க. சொன்ன மாதிரி மத்தாஜி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸே பண்ணுதுங்கிறது. அடுத்தவங்க பாக்குறீங்க, ஆனா நீங்க கண்ணுல தான் பாக்குறீங்க. are you experiencing? do you experience that? ஆனா அந்த விஷயம் தெரியல. ஏன் பயம் வருது? why are you afraid of death? தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு ஜென்மமா வந்திருக்குது. அதனால நம்ம பயப்படுறோங்கிற விஷயம் இப்பதான் மத்தாஜி தெரியுது. இதனால அதுக்குள்ள பார்த்து சும்மாதான். it is true. so நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ஜாய் ஒண்ணும் இல்ல. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பருப்பு பிடிக்குங்க, ஒரு சிலர் எனக்கு புளிக்குழம்பு பிடிக்குங்க. ஒரே ஃபேமிலிலயே இருப்போம், 4 பேருக்கும் 4 விதமா பிடிக்குங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படி டிஃப்ரெண்டா பிடிக்குது?
because we experienced that and we wanted that. குலோப் ஜாமுன் நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் டேஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா இப்ப ரைட் நவ் உங்க முன்னாடி நல்லா அழகா நல்லா பெர்ஃபெக்ட்டா செஞ்ச குலோப், நல்லா ஜீரால ஊர்ன குலோப் ஜாமுன் உங்க கண்மடி காமிச்சேன்னா, won't you all have some mouth watering? நாக்குல எச்ச ஊரு இல்லீங்களா? Yes. Are we tasting the gulab jamun now? No. இப்ப கையில குலோப் ஜாமுன் இல்ல. ஆனா அத நான் காமிச்சேன்னா you will have some experience, you will have, right? As if you are eating it. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், how beautifully Krishna has designed this body. How beautiful this body is. நீங்க டே டு டே லைஃப் வச்சே கிருஷ்ணாவை ஒவ்வொரு க்ஷணமும் மறக்காம இருக்கலாம். See how beautifully is designed it. அந்த நம்ம ஈவன் டைஜஸ்ட் சிஸ்டம்ல படிப்போம். Digestion starts not only in stomach, it starts right from your mouth. மவுத்ல நம்ம chew பண்ண ஆரம்பிக்கும்போது saliva is secreting from various glands. நம்ம படிப்போம் இல்லீங்களா? salivary glands, submandibular glands, parotid glands, various glands are there. நாலு அப்புறமும் பாருங்களேன், மவுத்ல நம்ம chew பண்ணும்போது இங்க ரெண்டு parotid gland, இங்க ரெண்டு submandibular glands, sublingual glands, நாலா அப்புறமும் கிருஷ்ணா அது வந்து ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒரு கிளாண்ட் parotid glands ஓப்பனிங் and upper molar மேல இருக்கும். ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் வேற கொடுத்திருக்காரு. So as soon as you start chewing, saliva flows from all the sides. அது நீங்க as a dentist we have come across people அந்த glandல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா saliva secrete ஆகலன்னா you can ask them how horrible the experience will be. ஒரே ஒரு சலைவா ஒரு எச்சில் சொரக்கலினா we are suffering. அந்த parotid gland block ஆகி வருவாங்க. Yeah, see dentists are replying here. Kalyani Mataji, Devmina Mataji, yes. Xerostomia, yes. Dryness of mouth. There will be dryness of mouth. So நீங்க வந்து எல்லாமே take it for granted. We are taking everything for granted. எல்லாமே அவர் கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம அந்த அனுபவிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு மெனக்கடுறாரு கிருஷ்ணா. ஒரு சின்ன அனுபவம் மிஸ் ஆனா we are suffering. நான் சொன்ன மாதிரி இத்தினோடு சலைவா செக்ரீட் ஆகலினா நம்ம கஷ்டப்படுறோம். கண்ணுல there is a natural lubricant, there is a lacrimal gland which lubricates our eyes naturally. அதுல ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா நம்ம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு பாடியும் செல்ஃப் மெயின்டைன் பண்ற மாதிரி கிருஷ்ணா has given something. நீங்க டாக்டர்ஸ் போய் கேளுங்க, ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வந்தாலும் how patient are suffering. மைன்யூட் டிஃபெக்ட் இருந்தா கூட நம்மளால சஃபர் தான் ஆகும். So the fact that we are normal without any problem na daily உழுது கும்பிடுங்க. ஓ பகவானே எனக்கு நீங்க இவ்ளோ கொடுத்திருக்கீங்களா, please be gratitude to the supreme. ஏத்திசம் பேசுறது எவ்வளவு பெரிய அநியாயம். அவர் கொடுத்தது இத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செல்லா அனுபவிச்சுக்கிட்டு கடவுளே இல்லைங்க நானே கிழிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய அநியாயம். We are not able to do anything. இந்த பாட்டுல ஒரு சின்ன ரிப்பேர், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து are we able to repair it by ourselves? So it is the utter foolishness to think that there is no supreme above us. People are blindly doing it because they want to enjoy on their own. பகவான் இருக்கான்னு அக்செப்ட் பண்ணா அவருக்கு சரண்டர் ஆகணும், அது பிடிக்கல. சோ நான் ஏத்திசம் பேசிக்கிறேன். It is the utter foolishness talking about atheism, that there is no God. God is there taking care of us, giving us experience in every stage of life. நம்மளே பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல்ல நம்ம 12th வரைக்கும் படிச்சோம்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அனுபவம் கேதர் பண்றோம் இல்லீங்களா? And at present we are just, our consciousness is full of collection of experience in this 45 years old body. That's it. You can define yourself. Who are you? அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? I am a consciousness with collections of experience and I am now in a 45 years old gross body. இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ப்ராப்பர் டெஃபினிஷன் சயின்டிபிக்கா என்ன டிஃபைன் பண்ணிக்கணும். This is how I can define myself. So கிருஷ்ணா இங்க சொல்றாரு, நீ வந்து குழந்தையா இருந்து யவனமா வந்து ஓல்டு ஜரா ஆகி எப்படி அந்த ஆத்மா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் கிராஸ் பண்ணுதோ அதே மாதிரிதான் இந்த பாடி விட்டுட்டு இன்னொரு பாடி போற. ஜஸ்ட் ஸ்மூத் டிரான்சிஷன். கிருஷ்ணாக்கு ஸ்மூத், நமக்கு ஹார்ட். சோ இதுக்கு ஏன் போய் கவலைப்படுற? தீர சத்ரனா முகியதே, வீரர்கள் இதுக்கு பயப்பட மாட்டாங்க.
See how beautifully different. Death நம்ம எப்படி பயந்துட்டு இருந்த death எவ்வளவு simplify பண்ணிட்டாரு கிருஷ்ணா. You are just me. இப்ப பாத்தீங்கன்னா if you are 40 years old, it means you're 39 years dead. இல்லீங்களா? நீங்க 40 வயது நீங்க birthday, every birthday please remember the birthday you celebrate reminds you that you are dead the previous years. நீங்க 15th birthday celebrate பண்ணீங்கன்னா you are dead 40 years, because every day this gross body is dying. Please don't worry about the final death. Every day we are dying. ஒவ்வொரு தடவை சூரியன் தோணும் போதும், சூரியன் உதிக்கும் போதும், சூரியன் மறையும் அஸ்தமனம் ஆகும்போது we are dying. One day is reduced from our lifespan. We are dying. ஒவ்வொரு நாளும் நாம் செத்துட்டு தான் இருக்கும். Every 7 years our body is totally replenished with new sets of cells. Doctors must be knowing it. Cells வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், புது cells ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இல்லீங்களா? and அதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதா கேன்சர். கேன்சர் இஸ் நத்திங் பட் அந்த ஒரு சைக்கிள்ல டிஸ்டர்பன்ஸ் வரும்போது when abnormal growth of cells happen, it is called cancer. Am I right, doctors here? Around 10 of you are here. Am I right? So every day we are dying. Every 7 years our body is changing, but we are just worried about the final change because நம்ம டோட்டலா இந்த ஐடென்டிட்டி வெளியில போயிருவோம். பட் that is temporary. இங்கிருந்து அங்க போனனையும் அந்த பாடி எடுத்தனையும் இதுதான் நான் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். கிருஷ்ணா அவ்வளவு அழகா. இன்னொரு பாயிண்ட், நான் சொல்றது ஹார்ஷா தெரியலாம், it may hurt you also, but I just want to help you only. தயவு செய்து வயதானவங்க 80, 90 years, 70, 80 years மேல வயதானவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்காக அழுகாதீங்க. பிகாஸ் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. when someone crosses 70, they have crossed all the experience and they are anyways they're going to leave the world. அவங்களுக்கு please try to give பகவத் கீதா or chanting. நீங்க உங்க வீட்டுல அம்மா அப்பா பெரியவங்க இருந்தாங்கன்னா தயவு anyways they will leave within few years தான். நம்மளும் அதேதான். we are now in 40s, we may come to 70 very soon. so தயவு செய்து சென்டிமெண்ட்ல ஐயோ எங்க அப்பா ஐயோ எங்க அம்மா, it is there, but as a son or a daughter, please give them this knowledge and please give them chanting. ஏன்னா ஒரு பெண்ணா ஒரு ஆணா உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே சேவா, help them getting a better body. If they're not a devotee, please help them to get a better body, at least minimum human body. அடுத்து அவங்க பண்ண அந்த ஹோல் லைஃப் டைம்ல அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அவங்க என்னென்ன பாடி கிடைக்கும் தெரியாது. If you are a good daughter or a good son, please help your parent to get a good body. அதுக்கு என்ன பண்ணணும்னா ask them to chant. தயவு செய்து 70 மேல இருக்கிறவங்க please chant. ஏன்னா சாண்டிங் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த ஜென்ம ஹியூமன் பாடி, though you may not become a pure devotee, but குறைஞ்சபட்சம் human body is guaranteed. Don't underestimate the chanting we are doing daily. நிறைய பேர் நம்ம எல்லாம் ஃபூல் நினைச்சிட்டு இருக்காங்க, இதுங்களுக்கு எல்லாம் வேலையில நினைச்சுக்காங்க. No, we are very intelligent. We are planning for eternal life. We are not planning for this temporary life. Just the experience. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், I will leave this world. Then why I should spend all my energy for something that is temporary? இல்லீங்களா? If you are really intelligent, invest all your energy in creating something eternal. So இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, உங்கள்ட்ட ஒரு துணி பழைய துணி இருக்கு, அது கிழிஞ்சு போச்சு, அதை தைச்சு போட்டுப்பீங்களா மாதாஜி? How many of you will stitch the old cloth and wear it? எத்தனை பேர் அப்படி போட்டுக்குவோம்? Will we wear it? No, we will not wear it. என்ன பண்ணுவோம்? புது ட்ரெஸ் வாங்கிக்குவோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஓல்ட் பீப்புள். நம்ம சம்டைம்ஸ் அவங்கள காப்பாத்து கஷ்டப்படுத்துறோம். They are just suffering with the old dress, old body. If you allow them to leave, they will get a better, go and get a fresh new body. They will get a fresh new body. ஏன் இந்த பாடியில இருந்து அவங்க என்ன சாதிக்க போறாங்க? டிவோட்டியா இல்லைன்னா அவங்க ஒரு மண்ணும் சாதிக்கல. They may be Ambani, but if they are not a devotee, they have achieved zero in their life. திருப்பி அந்த உடல்ல இருந்து அவங்க என்ன சாதிக்க போறாங்க? Let them die peacefully. அவங்களுக்கு நீங்க ப்ரே பண்ணணும், ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணணும், அவங்கள சாண்ட் பண்ண சொல்லணும்.
he can help them to get a new body. இதுதான் கிருஷ்ணா இங்க சொல்றாரு. So this is the way Bhagavad Gita helps us to see the life. நம்ம எதெல்லாம் பெருசா நேத்து yesterday I went to parents teachers meeting in our school. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அத வச்சு I was just observing the panic of the people around. நானும் and frankly speaking நான் பெரிய ஆள்ல இல்ல. ஒரு 5 years back இதே ப்ராப்ளம் வந்திருந்தா I will be the top person who will be fighting there. நான் தான் குதின்னு குதிச்சிருப்பேன். But because of this Bhagavad Gita experience, I was just sitting and observing all the people. இப்படி ஆயிடுச்சு யூ 10th இப்படி ஆயிடுச்சு வேற பேர் வந்து என்ன பண்றது, they are just struggling, they are just panicking. இது உண்மையில் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில தினம் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இல்ல, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு மோசம்னு சொல்லுது, அவ்வளவுதான். இந்த உலகம் எதுலயுமே ஸ்டாப் ஆகுறது இல்ல. 10th நம்ம எழுதலைன்னா ஸ்டாப் ஆயிருமா? சும்மா சொல்றேன் நான் ஒரு பேருக்கா சொல்றேன். The world will not stop, we'll be continuing. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்ட் ஆகுது. ஐயோ என் பையன் இப்படி படிச்சு இப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் எதிர்பார்த்தேன், அது வரலையா, ஐயோ நான் கஷ்டப்படுறேன். ஐயோ நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறதும் ஒரு இல்யூஷன் தான், நீங்க கஷ்டப்படுறதா நினைக்கிறதும் இல்யூஷன். Nothing is the reality in this world. You are just undergoing an illusion. Totally கனவு தொழிற்சாலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சினிமாவை தான் சொல்லுவாங்க கனவு தொழிற்சாலைன்னு. நம்ம வாழ்க்கையும் கனவு தொழிற்சாலை தான். We are just undergoing various things. இதுல தான் அவ்வளோ பெரிய மனிதரை விட்டுட்டு வந்து அவர்கிட்ட நம்ம அனுபவிச்ச அந்த அனுபவத்தை இங்க கல்லுலயும் மண்ணுலயும் மேட்டர்ல நம்ம தேடுறோம். டிவி வாங்கினா ஹாப்பியா இருப்பேனா, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஹாப்பியா இருப்பேனா, நான் பென்ஸ் கார் வாங்கினா ஹாப்பி ஆவனா, நான் இடம் வாங்கி போட்டா ஹாப்பி ஆவனா, நான் அது வாங்கினா ஹாப்பி ஆவனா? நோ. நான் நீட் கிராக் பண்ண ஹாப்பி ஆவனா? நீட் கிராக் பண்ணா ஒரு சீட்டு தான் கிடைக்கும். உடனே அடுத்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். எந்த காலேஜ் செலக்ட் பண்றது, அதுல போய் எப்படி படிக்கிறது? So this world you don't have happiness at all and you're searching it in vain. You're searching it in vain, frankly speaking. இந்த உலகத்துல சந்தோஷங்கிறது நம் பகவான் அனுபவிச்ச சந்தோஷம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பல்வேறு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளே குழந்தையா இருந்து அனுபவிச்சு பாக்குறோம், யங்கா இருந்து அனுபவிச்சு பாக்குறோம், ஓல்ட் ஏஜ் வரும், வெறுத்து போய் உடலை விட்டு இன்னொரு உடலை கப்புன்னு பிடிச்சுக்கிறோம், மறுபடியும் யங் ஏஜ் வரும், மறுபடியும் மிடில் ஏஜ் வரும், மறுபடியும் செத்து போறோம், மறுபடியும் இன்னொரு உடல், வெவ்வேறு லைஃப் ஸ்பேன், வெவ்வேறு லைஃப் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். அததான் கிருஷ்ணா இங்க சொல்ல வராரு. சோ ரொம்ப அழகா இந்த ஸ்லோகா திருப்பி ஒருக்க படிச்சு பாருங்க. அதாவது இங்க இன்னொரு இது கொடுத்திருக்காங்க, இயற்கையில் அதாவது இட் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தியரி. ரிஃப்ளெக்ஷன் தியரின்னு சொல்லி இங்க ஒரு வேர்டு வருது. சோ இப்ப மேல சூரியன் இருக்கு, நீங்க பல்வேறு நீங்க ஒரு நிறைய பார்ட்ஸ்ல புடிச்சு வச்சு நீங்க சூரியனை அங்க பாக்கலாம். நீங்க இப்ப நீங்க நிறைய ஒரு 1 மில்லியன் பார்ட்ஸ் தண்ணி புடிச்சு வைங்க, மேல சன் இருந்தாங்க, இட் will have reflection everywhere. But does not mean sun does not exist. Only because sun exists, we have multiple reflection. The reflection theory. So we are just reflections of the whole. Nam Bhagavan irundhu vanda pinna pagudhigal. We are just his reflection. Adha nam theliva purinjikanum. And there is a whole. நம்மள என்ன மாயாவாதி என்ன நினைச்சுக்கோ, இந்த தண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அந்த சூரியனுக்கு ஈக்குவல் நினைப்பாங்க. நோ, சூரியன் ஸ்டில் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் தேர் இல்லீங்களா? இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் ஒண்ணு சேர்ந்தா சன்காட் ஆக முடியுமா? சன்காட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் தேர். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்காரு பிரபுபாத். சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னொரு வேர்டு சொல்லியிருக்காரு, கற்பிப்பவர். இப்ப பகவான் கிட்ட கிருஷ்ணா வந்து அர்ஜுனா வந்து இன்னைக்கு சரணடைந்த சீடன் சிஷ்ய சேகம் ஷாதிமான் துவாம் பிரபன்னம், நான் உங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்டாருன்னா இட் மீன்ஸ் கிருஷ்ணாவும் மாயால இருக்கிறாரு நிறைய பேர் நினைக்கிறாங்க. How is that a god become be in மாயா? கடவுளும் மாயால இருக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் அவருக்கு எதுக்கு காட்ங்கிற பேரு? அவர் நார்மல் பர்சனா இருந்துட்டு போயிடலாமே. So we should understand God is different, we are different, this Prakriti is different, and exactly by a triangle we all three are connected. Triangle la 3 cornerல one corner is God, one corner is Prakriti, and one corner is we living entities. So we three are eternally connected.
we three are eternally connected. That's it. Om Tat Sat. Any doubts, comes, reflections, you can ask.